SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அர்ஜுனா ராமநாதனின் நாடாளுமன்ற உறுப்புரிமை நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. 9வது நாளை எட்டிய கேப்பாப்பிலவு மக்களின் போராட்டம். சந்தையில் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். விஜயின் அரசை கவிழ்க்க ரகசிய சதித்திட்டம். தொடர்பன விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றுவதற்கான தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட நீதிப்பேராணை மனு மீதான வாதங்களை கேட்பதற்காக மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆகஸ்ட் 31ஆம் தேதியை நிர்ணயித்துள்ளது. இந்த வழக்கு இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் முன் விசாரணைக்கு வந்தது. ஆனால் அமர்வு முறையாக அமைக்கப்படாததால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அரசாங்க மருத்துவ அதிகாரியாக பணியாற்றி வந்த போதே சமீபத்திய பொதுத் தேர்தலுக்கான தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் என்ற குற்றம் சாட்டி அபினவ நிவகால் பெரமுனவின் தலைவர் ஒசால ஹேரத் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். அரசு பணியிலிருந்து முதலில் விலகாமல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வது நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தை மீறுவதாகும் என்று மனுதாரர் வாதிட்டதோடு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டப்படி பதவி வகிக்க தகுதியற்றவர் என அறிவிக்க கோரியிருந்தார். மனுதாரரின் வழக்கறிஞர் இந்த வழக்கை கூடிய விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து நீதிமன்றம் இந்த வழக்கை ஆகஸ்ட் 31 அன்று வாதங்களுக்காக பட்டியலிட்டு அதற்கு முன்னுரிமை அளித்தது. மனுதாரர் சார்பில் சட்ட ஆலோசகர் NK அசோக் பரன் ஷெனல் பெர்னாண்டோவுடன் முன்னிலை ஆகினார். அதே சமயம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சார்பில் சட்ட ஆலோசகர் சேனானி தயாரத்ன நிஷாதி விக்ரமசிங்கவுடன் முன்னிலையாக்கினர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்பிலவில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று 9வது நாளாகவும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. கேப்பாப்பிலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலமாக இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள குறித்த காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி தொடர் கவனீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் 59.5 ஏக்கர் காணிகள் பூர்வீக மக்களுக்கு சொந்தமானவை என்றும் தற்போது அந்த பகுதியில் அமைந்துள்ள இராணுவ நிலைகளை அருகிலுள்ள மாற்று நிலங்களுக்கு இடமாற்றம் செய்யுமாறே தாங்கள் கோரிக்கை விடுப்பதாகவும் தெரிவித்தனர். தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் இராணுவ முகாம்களை மாற்றியமைத்து பூர்வீக மக்களின் காணிகளை அவர்களிடம் மீள ஒப்படைக்க வேண்டும் என்பதே நியாயமான மற்றும் தார்மீக கோரிக்கையினவும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகள் எந்தவித திரிபுமின்றி ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக ஊடகங்களும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். கடந்த 17 ஆண்டுகளாக காணி விடுவிப்புக்காக பல்வேறு வழிகளில் போராடி வருவதாக குறிப்பிட்ட அவர்கள் இதுவரை எந்தவித நிரந்தர தீர்வும் கிடைக்கவில்லை. இனி வாக்குறுதி அரசியலும் வலியுறுத்தல் அரசியலும் தேவையில்லை. எமக்கு தற்போது தேவையானது செயற்பாட்டு அரசியல் மட்டுமே. ஜனாதிபதி உடனடியாக தலையீடு செய்து காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். அத்துடன் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெறவுள்ள கவனீர்ப்பு போராட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகள், மக்கள் பிரதிநிதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைக்கு ஆதரவு வழங்குமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மட்டுமே இவ்வாறான நிலைமைகள் நீடித்து வருவதாக குறிப்பிட்ட போராட்டக்காரர்கள் மக்கள் தங்களது பூர்வீக நிலங்களில் மீண்டும் குடியேறி சுதந்திரமாக விவசாயம் செய்து வாழ்வதற்கான உரிமையையே கோருவதாகவும் பூர்வீக மக்களுக்கான காணிகளை மீள வழங்குவதன் மூலம் நாட்டில் நல்லிணக்கத்தை மேலும் வலுப்படுத்த முடியும் என்றும் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டனர். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசை கவிழ்ப்பதற்கான ரகசிய சதித்திட்டம் அம்பலமானதை தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் ஒரு கடுமையான நெருக்கடி வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது TVK கட்சியும் அதன் கூட்டணி சிறு கட்சிகளும் எதிர்க்கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக மீது கடுமையான வார்த்தை போர்களில் ஈடுபட்டு வருகின்றன. சபை சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிப்பதற்காக ஒரு ஆலோசனை நிறுவனம் தனக்கு 35 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கியதாக TVK கட்சி MP ஒருவர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து சென்னை போலீசார் நேற்று 3 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் எதிர்க்கட்சியான திமுக MP செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் ஆகியோருக்கு நெருக்கமானவர் என்று கூறப்படுகின்றது. விஜயின் அரசை கவிழ்க்கும் நோக்கில் 15 TVK MPக்களை ஒரே நேரத்தில் பதவி விலக செய்ய வைப்பதே இந்த சதியின் நோக்கம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. TVK MP இளையராஜாவுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டின் பேரில் பாலாஜியின் சகோதரர் அசோக் மீது போலீசார் தற்போது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளனர். அதன்படி விடயம் தொடர்பாக திமுக கட்சியை TVK கடும் குற்றம் சாட்டி வருவதாக இந்திய செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள எதிர்க்கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக முதலமைச்சர் விஜய் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டார் என்றும் அந்த தோல்வியை மூடி மறைப்பதற்காகவே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது என்றும் கூறுகின்றன. தேர்தலுக்கு முன்பு தாங்கள் விமர்சித்த கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தும் பிற கட்சிகளிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுத்தும் டிவிகே கட்சி ஆடும் இந்த அரசியல் ஆட்டத்தில் மக்களின் நலன் மறுக்கப்பட்டு விட்டது என்று அதிமுக தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அர்ஜுனா ராமநாதனின் நாடாளுமன்ற உறுப்புரிமை நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. 9வது நாளை எட்டிய கேப்பாப்பிலவு மக்களின் போராட்டம். சந்தையில் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். விஜயின் அரசை கவிழ்க்க ரகசிய சதித்திட்டம்.